Daily. Taste the Daily. தூத்துக்குடியில் தனது மகளை ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது தாய் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஆலந்தா கிராமம் கிழக்கு தெருவைச் சேர்ந்த சபரி என்ற மணிகண்டன் என்பவர் பல பெண்களை ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கல்லூரி மாணவியான தனது மகளை சபரி ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று திருமணம் செய்து கொள்வதாக மோசடி செய்து தலைமறைவாகியுள்ளதாகவும் இது குறித்து புளியம்பட்டி மற்றும் கடம்பூர் காவல் நிலையங்களில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் சபரியை உடனடியாக கைது செய்து தனது மகளை மீட்டு தர வேண்டும் என பெண் ஒருவர் குடும்பத்தினருடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க திறனில்லாத இந்த ஸ்டாலின் அரசு விரைவில் வீட்டுக்கு அனுப்பப்படும் என மக்கள் ஆவேசமாக தெரிவிக்கின்றனர். சபரிங்கிற பையன் லவ் பண்ணி ஏமாற்றி ஒரு 10ஆம் தேதி கூட்டிகிட்டு போயிட்டான். எங்கன்னு தெரியல. கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளையை மைண்ட் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு போய் எங்கேயோ வச்சுக்கிட்டாங்க. புளியம்பட்டியிலையும் கடம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனால் அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. இது வரைக்கும் 10 நாள் ஆகுது. நாங்கள் சாப்பிடாமல் ஒன்றும் செய்யாமல் தேடிட்டே இருக்கோம். அவங்க எங்கே கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அரசு பள்ளி தற்காலிக ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். ஆதிவராகநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமன் என்பவர் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்த நிலையில் அப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் காதலிப்பதாக கூறி பழகி வந்தார். இந்த நிலையில் ராமன் அந்த மாணவிக்கு செல்போன் வாங்கி கொடுத்து தனியாக அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி வீட்டில் இருந்த டீசலை எடுத்து குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்த புகாரின் பேரில் ராமன் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பில்லாத அவலம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் 16 வயது சிறுமியை கடத்திச் சென்ற இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். பெருமுளை கிராமத்தைச் சேர்ந்த சந்துரு என்ற இளைஞர் சிறுமியை பல ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படும் நிலையில் சிறுமியின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர் சிறுமியை கடத்திச் சென்றுள்ளார். இதனையடுத்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் சந்துரு பிடிபட்ட நிலையில் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தமிழகத்தில் சின்னஞ்சிறு சிறுமிகள் பாலியல் தொல்லையால் கதறும் சூழ்நிலையில் அப்பா ஸ்டாலின் அரசோ ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூரில் பேத்திகளுடன் விளையாடிய பக்கத்து வீட்டு 10 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ வீரர் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டார். சாய்நாதபுரம் தட்சிணாமூர்த்தி கோவில் தெருவைச் சேர்ந்த புருஷோத்தமன் வீட்டில் அவரது பேத்திகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 10 வயது சிறுமியும் அவர்களுடன் சேர்ந்து விளையாடிய நிலையில் சிறுமியிடம் புருஷோத்தமன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து சிறுமி அவரது பெற்றோரிடம் தெரிவித்த நிலையில் முன்னாள் ராணுவ வீரருக்கு எதிராக புகார் அளித்தனர். அதன் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் புருஷோத்தமன் பிடிபட்டார். நாள்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருப்பத்தூர் அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். ஜோலார்பேட்டை அடுத்த சின்ன வெங்காயப்பள்ளி குறும்பர் வட்டத்தைச் சேர்ந்த 28 வயதான கோபால் 17 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது குறித்து அந்த சிறுமி தனது தந்தையிடம் நடந்ததை கூறியதை அடுத்து புகார் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் கோபால் போக்சோவில் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சாவூர் அருகே மனைவியின் முதல் கணவருக்கு பிறந்த மகளுக்கு தொடர் பாலியல் தொல்லை அளித்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். திருவிடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த 38 வயது பெண் ஒருவர் தனது கணவர் இறந்த நிலையில் பிரகாஷ் என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து தன் பெண் குழந்தையுடன் வசித்து வந்துள்ளார். அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் பிரகாஷ் அடிக்கடி குடித்துவிட்டு மனைவியின் முதல் கணவருக்கு பிறந்த 16 வயது மூத்த மகளுக்கு தொடர் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இது குறித்த புகாரில் பிரகாஷ் போக்சோவில் சிக்கியதை அறிந்த பொதுமக்கள் தப்பான அப்பாக்கள் கையில் தமிழக குடும்பங்கள் சிக்கி தவிப்பதாக ஆவேசப்படுகின்றனர்.